அடுத்த ஆட்சி இவருடையதுதான். சற்று முன் வாக்குப்பதிவுக்கு பின் பிரசாந்த் கிஷோரின் அதிரடி கணிப்பு. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஆளுங்கட்சியின் 5 ஆண்டு கால நிர்வாகம், பிரதான எதிர்க்கட்சியின் மீண்டெழும் முயற்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் வரவு என களம் சூடாக இருக்கிறது. பொதுவாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் தென்படும் சில சிக்னல்கள் கள நிலவரத்தை சூசகமாக உணர்த்திவிடும். நேற்று நடந்த வாக்குப்பதிவில் தென்பட்ட தரவுகளை வைத்து பார்க்கும்போது தமிழக வாக்காளர்கள் ஒரு வலுவான செய்தியை சொல்லி இருப்பது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் வழக்கமாக 70 முதல் 75% வாக்குகள் பதிவாகும். ஆனால் இந்த முறை அது 84 85 என்ற வரலாற்று சாதனையை தொட்டிருக்கிறது. 2021 பதிவான 73.6% ஒப்பிடும்போது இது முன்னேற்றம்தான். இருப்பினும் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பார்த்தால் 25 லட்சம் அதிகமாகும். கடந்த முறை கொரோனா காலகட்டத்தில் தேர்தல் நடந்ததால் பலரும் வாக்களிக்காத நிலையில் இந்த முறை கூடியுள்ள 25 லட்சம் என்பது பெரிய விஷயமில்லை என்றும் ஒரு பார்வை உள்ளது. குறிப்பாக மேற்கு மண்டலமான கொங்கு பெல்ட்டில் திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் காலை 11 மணிக்கே வாக்குப்பதிவு 40% தாண்டியுள்ளது. எப்பொழுதும் மந்தமாக இருக்கும் சென்னை, கோவை போன்ற மாநகரங்களில் கூட மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்படைந்தது. இந்த அதீத வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆதரவு அலை என்று தற்போது பலரும் கூறி வருகின்றனர். மேலும் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் காணப்பட்டார்கள். இதற்கான காரணம் ஏனென்றால் கடந்த முறை முதல்வர் ஸ்டாலினின் பெண்களுக்கான திட்டங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது. இதனாலேயே பெண் வாக்காளர்கள் வரிசையில் நின்று நீண்ட நேரம் காத்திருந்து வாக்களித்தது இதுவும் ஒரு காரணம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 42 முதல் 45% பிடித்து வெற்றி பெறும் என்றும், அதிமுக 28 முதல் 31% என்றும், விஜய் அணி 12 முதல் 16 வரை பெறும் என்று எக்ஸ் தளத்தில் இந்த கருத்து பரவி வருகிறது. இந்த தேர்தல் திருவிழா முடிந்திருக்கலாம். ஆனால் அதன் அரசியல் அர்த்தம் இன்னும் முழுமையாக வெளிப்பட வேண்டியுள்ளது. 85.15 என்ற உயர்ந்த வாக்குப்பதிவை பார்க்கும்போது ஒரு பெரிய அரசியல் அலை போல் தோன்றினாலும் அதன் உட்புற கணக்கை ஆராய்ந்தால் இது அவ்வளவு அபூர்வமானதல்ல. வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் மூலம் கணிசமான அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பின் பழைய 70 முதல் 73 வாக்குப்பதிவு இன்று இயல்பாகவே 82 முதல் 83 மாறும். அதனால் இப்போது பதிவான 85% என்பது அசாதாரண அரசியல் வெடிப்பு அல்ல. இது ஒரு கணித ரீதியான சரிசெய்தல் மட்டுமே. ஆனால் இதை மறைத்து விஜய் வந்தால்தான் மக்கள் வெள்ளம் என்ற கதையை உருவாக்க முயற்சிப்பது அரசியல் கற்பனைக்கு உட்பட்டது, யதார்த்தத்திற்கு அல்ல. அடுத்ததாக இந்த தேர்தலின் முடிவை பற்றிய கணிப்பு, தற்போதைய தரவுகள், தரையில் கிடக்கும் தகவல்களை இது அனைத்தும் ஒன்றையே சுட்டிக்காட்டியிருக்கின்றன. மீண்டும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதுதான் 100% நடக்கும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. விஜயின் வருகை திமுகவிற்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியான அதிமுகவிற்கு தான் தற்போது இந்த விஜயின் வருகை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமே விஜய் அரசியலுக்கு வந்தது திமுகவின் வாக்கு வங்கியை குறிவைத்து அல்ல, அதிமுகவின் அடித்தளத்தை குலைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்தது அதிமுகவிற்கு அரசியல் ரீதியாக சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மனநிலையை புரியாமல் அதிமுக எடுத்த முடிவுகள் இப்பொழுது தேர்தல் பெட்டிகளில் எதிரொலித்திருக்கிறது. மேலும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பம், யார் தமிழ்நாட்டின் உரிமைக்காக நிற்கிறார்கள் என்ற கேள்வி நேரடியாக மக்களிடம் எழுந்தது. இந்த கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் ஒரு புறம் நிற்கிறார், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியும் நிற்கிறார்.
மக்களிடம் ஏற்பட்ட இந்த மனப்பதிவு வாக்கு சாவடிகளில் அதிமுகவிற்கு பாதகமான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணி கணக்குகள் இதை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதிமுக அணியில் இருந்த வாக்குகள் ஒரு பகுதியான வி.கே. சசிகலா, ஓ. பன்னீர்செல்வம் வழியாக சிதறி மற்றொரு பகுதி எக்ஸ் ஃபேக்டராக விஜய் பக்கம் சென்றுள்ளது. அதேபோல் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக வாக்குகளும் முழுமையாக ஒரு திசையில் நகரவில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் வாக்கு பரிமாற்றம் கணிசமாக ஒழுங்காக நடந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது அடுத்த முதல்வர் யார் என்று அனைவரிடமும் ஒரு பரபரப்பான கேள்வி எழுந்துள்ளது. இதில் என்ன சந்தேகம்? திமுக தான் அடுத்து ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறது என்று பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களது கணிப்புகளை வெளியிட்டு வந்தாலும் தற்போது கணிப்பின் கடவுளான பிரசாந்த் கிஷோர் தங்களது கணிப்பை வெளியிட்டு அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதாவது பிரசாந்த் கிஷோர் கூறியிருப்பதாவது, திமுக கூட்டணி 42 முதல் 45%, அதிமுக 28 முதல் 31%, விஜய் அணியோ 12 முதல் 16 என்றும் நாம் தமிழர் 4 முதல் 6% இந்த எண்ணிக்கையில் 4 முதல் 6% வாக்குகளை பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். மொத்தத்தில் திமுக 190 200 இடங்களை கைப்பற்றும் என்று, தமிழகத்தின் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் என்று தற்போது பிரசாந்த் கிஷோர் அடித்து கூறியுள்ளார். இது போதாக்குறையாக விஜயின் வாக்கு சதவீதம் அந்த அளவிற்கு உயரவில்லை. எல்லோரும் எதிர்பார்த்த அளவிற்கு ஏதோ அவர் 2 அல்லது 5 தொகுதிக்குள் வெற்றியை நாட்டியுள்ளார். இது தற்போது அதிமுகவின் ஓட்டைதான் பிரித்துள்ளது என்று பலரும் கூறுகின்றனர். இந்த நிலையில் தற்போது அடுத்ததாக 2026 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும், வரலாற்றிலேயே திமுக அடுத்து ஆட்சி கட்டிலில் அமரப்போவது இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த அந்த சாதனையை முதல்வர் ஸ்டாலின் முறியடித்து திமுக தான் தன்னுடைய ஆட்சியை தொடரப்போகிறது என்று தற்போது பிரசாந்த் கிஷோர் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது போதாக்குறையாக இன்னும் பல நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளும் திமுக தான் அடுத்து தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறது என்று கூறியது தற்போது திமுகவினரிடையே பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் ரிசல்ட் வெளியாவதற்கு முன்பாகவே திமுகவினர் இனிப்புகளை வழங்கி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த அடுத்தடுத்து வரும் கருத்து கணிப்புகளால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் பயத்துடன் திணறி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசி வருகின்றனர். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.